நீராடும் கடலொழுக்க நிலமலர்ந்த கெழிலொழுகும் சீராடும் மதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திரும்பி என்று செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஹலோ, திருக்குறள் போட்டிக்கு பதிவு பண்ண குழந்தைகளை அழைக்குவாங்க. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் தமிழ்கடல் ஐயா திரு நெல்லைக்கண்ணர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய நிகழ்ச்சிகளை நான் தொலைக்காட்சி வாயிலாக நிறையா பார்த்தேன். ஹலோ, ஸோ ஐயாவுடைய நிகழ்ச்சிகளை நான் இந்த தொலைக்காட்சி வாயிலாக யூடியூப் வாயிலாக நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அன்னையிலேருந்து நான் அவருக்கும் அவர் தமிழுக்கும் ரசிகனாக மாறிட்டேன். இந்த சக்கரமண்டலம் தமிழ் மன்றம் இந்த திருக்குறள் போட்டியை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம். இந்த போட்டி போன வாரம் நடைபெற இருந்தது. ஸோ ஐயா முன்னில நம்ம குழந்தைங்கள்லாம் திருக்குறள் போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த வாரத்துக்கு மாற்றி அமைச்சோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் மன்றம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்காக தன் நேரத்தை ஒதுக்கி திருக்குறள் சொல்லிக் கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எங்கள் நடுவராக வந்திருக்கும் அரவிந்த் மற்றும் கவிதா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அவங்க 2 பேரும் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தமிழ் சேவைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ரம்யா தொகுத்து வழங்குவாங்க. ஸோ நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இந்த போட்டிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் தமிழ்கடல் திரு நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியோட நடுவர்கள் கவிதா மற்றும் அரவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் நம்மளுக்கு ஒரு ஊக்கமும் உற்சாகமும் கண்டிப்பாக தேவைங்க. இந்த போட்டிக்கு இந்த வருஷம் ஐயா அவர்கள் வந்து தலைமை தாங்குவது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருதுன்னு நான் நம்புகிறேன். இந்த உற்சாகம் நம்மளை இன்னும் பல வருடங்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம குழந்தைங்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை நம்ம தமிழ் மன்றத்துக்கும் நம்மளுக்கும் அளிக்கும். அதுக்காக ஐயா அவர்களுக்கு என்னுடைய எல்லாருடைய சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் நம்முடைய குழந்தைகள், இந்த இதில் வந்து மொத்தம் 13 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் சில குழந்தைகள் வந்து 40 குறள் படிச்சுட்டு வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. சில குழந்தைகள் 80 குறள் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் நடுவில் பள்ளி, வீட்டு பாடம் மற்றும் பல வேலைகளுக்கு நடுவில் இந்த போட்டிக்காக அவங்க தயார்படுத்திக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு நேரமும் உழைப்பும் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையும் உணர முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த குழந்தைகளுக்கு ஒரு கைக்கட்டல். என்ன பசங்களே ரெடியா? இந்த போட்டியோட விதிமுறையை சொல்றதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க உங்களுடைய தமிழ் புலமையினால நீங்க ஒரு தமிழ் கடலா உருவாயிருக்கீங்க ஐயா. எங்க குழந்தைங்களை உங்க அளவுக்கு எங்களால கடலா உருவாக்க முடியலனாலும் அவங்க ஒரு தமிழ் துளியாவாச்சும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த போட்டி. இதுல வந்து எங்க சார்பில் ஏதாச்சும் தமிழ்லையோ எதுலையாச்சும் குறை இருந்தா பொறுத்து மன்னிச்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களை. கெட்ட பழக்கம் தமிழ்நாட்டை இதுக்கு எடுத்தாலும் மன்னிப்பு கேட்கறது இல்லைங்கய்யா, பெரியவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கிடையாது. பெரியவங்க எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க யாரையும் மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த போட்டியோட விதிமுறைகளை இப்போ நான் சொல்றேன். ஸோ இந்த போட்டியை வந்து தொடக்கநிலை, உயர்நிலை என்று 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க தமிழ் மன்றம். தொடக்கநிலை பிரிவில் 10 வயது குறைந்த குழந்தைகளும், உயர்நிலை பிரிவில் 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் பங்கு பெறுகிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த போட்டியை 3 பிரிவுகளாக 3 சுற்றுகளாக நடத்த போகிறோம். முதல் சுற்றுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இந்த 40 மற்றும் 80 அவங்களோட பாடத்திட்டம். அதில் கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தில் தொடக்கத்தில் ஒரு குறளின் தொடக்கத்தை சொல்லுவோம். அவங்க அந்த குறளை முழுவதுமாக சொல்ல வேண்டும். அதுதான் முதல் ரவுண்டு. 2வது சுற்றுல ஒரு திருக்குறளை நாங்கள் சொல்லுவோம். அதுக்குரிய பொருளை அவர்கள் தமிழில் சொல்ல வேண்டும். அதுதான் 2வது சுற்று. 3வது சுற்றுல திருக்குறளின் பொருளை நாங்கள் சொல்லுவோம். அதற்குரிய திருக்குறளை அவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் 3வது சுற்று. இதுக்கு அவங்க சொல்லும் அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு மற்றும் அவர்கள் சரியாக சொல்கிறார்கள் என்பதை பார்த்து மதிப்பு வழங்குவார்கள் நமது நடுவர்கள். இப்போ போட்டிக்கு போகலாமா? ஸோ முதலில் தொடக்கநிலை பிரிவில் அக்ஷயா சுவாமிநாதனை கூப்பிடுறேன். அக்ஷய், ஹலோ கொஞ்சம் உயரமா வயசுக்கு சரி வராது. சரி வரும். சரி. ஹலோ, உன்னுடைய பேர் மற்றும் நீ எந்த வகுப்புல படிக்கிறங்கிறத மட்டும் சொல்றியாமா? என் பேர் அக்ஷயா. நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். உனக்கான முதல் கேள்வியை நான் கேட்குறேன். அன்பு ஈனம் எனும் தொடங்கும் திருக்குறளை சொல்ல முடியுமா? அன்பீனும் ஆறுமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அவங்கள பார்க்காத. அடுத்த திருக்குறள் கேடும் என தொடங்கும் திருக்குறள். கேடும் பெஷ்கமும் இல்லில்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. 3வது குறள் முதல் ரவுண்ட்ல ஒழுக்கத்தின் என தொடங்கும் திருக்குறள். உனக்கு தெரிஞ்சது சொல்லு. ஒழுக்கத்தின் ஒல்கா ருழவோஷ் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. இன்னொரு திருக்குறள் சொல்லுவியா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் செய்தாப்படி. நீ உட்காந்துக்கோ. அடுத்ததாக அனீஷ் செந்தில். உடனே வருவான்னு எனக்கு தெரியாது.
என் பேர் அனீஷ் செந்தில். First grade. அனீஷ்கான முதல் கேள்வி, கதம் காத்து என்று தொடங்கும் திருக்குறள். கதம் காத்து. விடுங்க, அடுத்த கேளுங்க. அவன் தெரியலன்றான்ல. இவங்களெல்லாம் சபாநாயகராஜா தமிழ்நாடே விடலாம் போய். நிலையின் என தொடங்கும் திருக்குறள். நிலையின் தெரியாது அறிஞான் தோற்றம் மலையினும் மான தெரிவு. அடுத்ததாக பிறன் பழி என தொடங்கும் திருக்குறள். பிறன் பழி கூறுவான் தம் பழி உள்ளும் தெரிந்தறிந்து கூறப்படும். தேங்க்யூ அனீஷ். அடுத்ததாக மயூரி மத்தியரசன். என்னுடைய பேர் மயூரி. நான் 2ஆம் வகுப்புல இருக்கிறேன். மயூரிக்கான முதல் கேள்வி, விழுப்பேற்றின் என தொடங்கும் திருக்குறள். விளைப்பேற்றின் அத்தொப்பது இல்லைய மாட்டும் அழகாற்று நன்மை பெறும். இரண்டாவது கேள்வி, வித்தும் என தொடங்கும் திருக்குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மெசிவான் புலம். மூன்றாவது கேள்வி, அன்பகத்தில்லா என தொடங்கும் திருக்குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வெண்பாட்கண் வெற்ற மரம் தளிர் தெற்று. நன்றி மயூரி. அடுத்தது நந்திதா. என் பேர் நந்திதா. நான் 2ஆவது வகுப்பு படிக்கிறேன். நந்திதாக்கு முதல் கேள்வி, பணிவுடையன் என தொடங்கும் திருக்குறள். பணியுடையான் இன்னாசொல் ஆதர். பணியுடையதான் இன்னாசொல் ஆதர் ஒருவர்க்கு அணி அல்ல மக்கட்பேர் அல்ல பிற. கரெக்டா சொன்னீங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதர். சரியா? உங்களுக்கு அடுத்த திருக்குறள், மறவர்க்க என தொடங்கும் குறள். மறவர்க்க மாசற்றால் கேர்மை துருவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. உங்களுடைய அடுத்த கேள்வி, பொறுத்தல் என தொடங்கும் குறள். நிலையின் என தொடங்கும் திருக்குறள் சொல்றீங்களா? நிலையின் மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். சரி, பரவாயில்ல, நீங்க வந்து உட்காந்துக்கோங்க. அடுத்ததாக ரோஹன் கோபிநாத். உங்க பேரும் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? வணக்கம், என் பேர் ரோஹன். நான் வந்து செகண்ட் கிரேட் படிக்கிறேன்.
முதல் கேள்வி, தம் பொருள் என தொடங்கும் திருக்குறள். தம் பொருள் என் பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, பொறுத்தல் என தொடங்கும் குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, ஒருத்தார்க்கு என தொடங்கும் திருக்குறள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தேங்க்யூ ரோஹன், நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடுத்தது ருச்சிகா. உங்க பேரும் நீ என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் ருச்சிகா, 5th grade. உங்களுக்கான முதல் குறள், வேண்டுதல் என தொடங்கும் திருக்குறள். வேண்டுதல். வேண்டுதல் வேண்டாமை. வேண்டுதல் வேண்டாமை இலானதி சேர்ந்தார்க்கு யாண்டும் இரும்பையல்ல. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அன்பு ஈனும் என தொடங்கும் குறள். அன்பு ஈனம் ஆர்வம் இல்லை அது இனம் நண்பு என்னும் நாராச்சிறப்பு. சரியா சொல்றீங்களாமா? அன்பு ஈனும் ஆர்வம், ஒரு வார்த்தை சரியா சொல்றீங்களா? திருப்பி சொல்ல ட்ரை பண்றீங்களா? முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். அன்பு ஈனம் ஆர்வம் அது ஈனம் நண்பு என்னும் நாராச்சிறப்பு. நடுவில் ஒரு வார்த்தை உடைமைன்னு ஒன்று சேர்த்துக்கலாமா? அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. சரிங்களாமா? நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சுருச்சிகா, நீங்கள் உட்காந்துக்கோங்க. வையத்துள் என தொடங்கும் குறள். வயத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அடுத்ததாக ஸ்வாதி ராம் கார்த்திக். என்னோட பேரு ஸ்வாதி ராம் கார்த்திக். நான் 1st grade படிக்கிறேன். வைக்கப்படக்கூடாது. ஐயோ ஐயோ. ஸ்வாதி, உங்களுக்கான முதல் கேள்வி, பிறன்பழி என தொடங்கும் குறள். பிறப்பறி கூறுவான் தன்பறி ஒல்லும் திரிந்து கூறப்பெறும். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அன்பகத்தில்லா என தொடங்கும் குறள். அன்பகத்தில்லா ஒருவாருக்கே வன்பார்க்கன் பற்றல் மரம் தொழில் பெற்று. மூணாவது கேள்வி, ஒழுக்கத்தின் என தொடங்கும் குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒருவோர் இறுக்கத்தின் ஏதம் பரப்பாக்குறது. தேங்க்யூ ஸ்வாதி. நீ உட்காந்துக்கோங்க. ஏப்பா, அங்க
ஓகே சார், நான் நன்றின்னு சொல்லக்கூடாது, என்ன தேங்க்யூ. அடுத்தது ஸ்வேதா. என் பேர் ஸ்வேதா. நான் ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கிறேன். உங்களுக்கான முதல் குரல் விழுப்பேட்டின் என தொடங்கும் குரல். விருப்பேற்றின் அகத்தொப்பது இல்லையார் மாற்றம். விருப்பேற்றின் அகத்தொப்பது இல்லையார் மாற்றம். விருப்பேற்றின் அண்மை பெறின். அழுக்காற்றின் அண்மை பெறின். அழுக்காற்றின் அண்மை பெறின். உங்களுக்கு இரண்டாவது குரல் பெருமவற்றுள் என தொடங்கும் குரல். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கத்தேர அல்ல பிற. மூன்றாவது குரல் பனி உடையன். பனியுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு உயிர் பல தோறும் பரி அணியெல்லாம் மற்ற பிற. புதுசா சொல்லிடுறீங்களாமா? முதல்ல வந்துடும் தெரியும். முதல்ல தரமைய சரியா வந்துடும். பல பேர் மேடல தான் பேசணும் எழுதி. பணிவுடையன் பனியுடையன் இன்சொல்ல நாதல் அவர் செய்து ஒருவருக்கு சொல்லுடா ஒண்ணுமே இல்லை. ஒருவருக்கு உயிர் பல தோறும் அணியெல்லாம் மற்ற பிற. நன்றி ஸ்வேதா. இந்த குழந்தைங்கள்லாம் தொடக்கநிலை பிரிவில் இருந்தவங்க. இப்போ வந்து உயர்நிலை பிரிவில் உள்ள குழந்தைகளுக்கு முதல் சுற்று. இதில் 2 குழந்தைகள் தான், 3 பேர் பங்கேற்றிருந்தாங்க. இதில் போய் 2 குழந்தைகள் வந்திருக்காங்க. முதல்ல அமிர்தா பாலகிருஷ்ணன். என் பேர் அமிர்தா. நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். அமிர்தா, உங்களுக்கான முதல் குரல் பணிவுடையன் என தொடங்கும் குரல். பணிவுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. உங்களுக்கான இரண்டாவது குரல் எல்லா என தொடங்கும் குரல். எல்லா எல்லாத எண்ணி எல்லா விளக்கும். சொல்லுங்க என்னன்னா நம்ம எல்லாத்தையும் எழுதிடுவோம். எல்லா விளக்கும். எல்லா விளக்கம் தான். எல்லா விளக்கம் சொல்லி பாரு. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. உங்களுக்கான மூன்றாவது குரல் இடிக்கும். இடிக்கும் என தொடங்கும் திருக்குறள். இடிக்கும் துணை யாரை ஆழ்வரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். நன்றி அமிர்தா. இது சூரஜ். என் பேர் சூரஜ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இல்லைங்க, கேள்வி கேட்கறதா ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு.
முதல் கேள்வி சூரஜ் உனக்கு செவிக்குண என ஆரம்பிக்கும் செவிக்குணவுப்பா, செவிக்குணம். சவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சூரஜ் இரண்டாவது குறள் சினம் என்னும் என தொடங்கும் திருக்குறள். சின்னம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். மூன்றாவது குறள் இன்னா என தொடங்கும் திருக்குறள். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்க்கண் செயல். நன்றி சூரஜ். இதோட முதல் சுற்று முடிவடைந்து தமிழ்நாட்டு பலவை சொல்லவே ட்ரை பண்ணல, என்ன பண்ணணும். அமையாத பொருள் யாருக்கு உலகின் ஒழுக்கு அவ்வாறு எண்ணச்சொல் நாங்கும் இஞ்சிட்டு அறம் புத்தம் எழுவனும் கொல்லுவர் சோம்பி மற்றில் உசிரம் புலம். பேர் என்னன்னு சொல்றீங்களா? தேஜஸ். மிக்க நன்றி தேஜஸ். எடுத்துக்கப்பா, ஒரே ஒரு அவனுக்கு மைக்கு வேணும். இப்போ போட்டியோட இரண்டாவது சுற்று. இதுல ஒரு குறள் நாங்க சொல்லுவோம், அதோடைய பொருளை தமிழில் குழந்தைகள் சொல்ல வேண்டும். முதலில் தொடக்க நிலையில் ஆரம்பிப்போம். அக்ஷயா சுவாமிநாதன். அக்ஷயா முதல் குறள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உனக்கு தெரிஞ்சதை சொல்லி நான் அது குறை சொல்லிடுவேன். இன்னொரு முறை சொல்லவா நானு? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். வேற ஒன்று சொல்லுங்க. உலகத்தில் எப்படிப்பட்ட மொழிகளை சொல்லுவாங்க? பயனுடைய மொழிகளில் சிறந்த பெரியோரின் பெருமை அழியாமல் இருப்பது அவர் மறைமொழி காட்டிவிடும். உங்களுடைய இரண்டாவது குறள் அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு.
அன்பு எல்லோரிடமும் விருப்பமாக பழகும் குணத்தை தரும். அது எல்லோரிடமும் நட்பென்னும் அளவற்ற சிறப்பை தரும். மூன்றாவது குறள். உண்ணாது நோற்பார் பெரியர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாமல் நோன்பு இருப்பவர் பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கு அடுத்த நிலையில்தான் இருப்பார். நன்றி அக்ஷயா. அடுத்தது அனீஷ். அனீஷ்கான முதல் திருக்குறள். தம் பொருள் என்ப தம்மக்கு அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருள் என்பதம் மக்கள் அந்த குறளோட பொருளை நீங்க சொல்லுங்க. தம் பொருள் மீனிங் தெரியுமா? அந்த குறளோட மீனிங் பிள்ளைகள் தான் செல்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் செல்வம் வந்து நம்ம நல்ல விஷயம் பண்ணது தான் அமையும். அனீஷ்க்கு இரண்டாவது குறள். இரளீனும் எண்ணாது வெகின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. வேற அடுத்த கேள்வி கேட்குறேன்.